நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அங்காளம்மன் கோயிலில் உள்ள மாடுகளுக்கு உணவளிப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் வட்டாட்சியர் வாகனத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணன், வணக்கம். என்ன நடந்தது? இந்த பிரச்சனையை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கனகபுத்த பகுதியில் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. கோவில் கடந்த 14 வருடங்களாக பூட்டப்பட்ட இருந்த நிலையில் பல போராட்டங்கள் பிறகு மீண்டும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கோவில் திறக்கப்பட்ட நிலையில் கோவிலை அறக்கட்டளை சார்பில் பராமரித்து வருகின்றனர். எனவே கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கோவிலில் பௌர்ணமி பூஜை அன்று மற்றொரு தரப்பினர் வழிபடுவதற்கு சென்றபோது கோவில் காணிக்கையாக பீரோ எடுத்து வந்ததாகவும் மற்றொரு தரப்பினர் அதனை தடுத்து நிறுத்தியாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 3 தினங்களாக கோவில் பூட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலில் உள்ள மாடு, அதாவது கோமாதாவிற்கு உணவு வழங்குவதற்காக கோவில் அறக்கட்டளை சார்பாக கோவிலுக்கு சென்றதாகவும் அப்போது மற்றொரு தரப்பினர் உணவு நாங்கள் தான் வழங்குவோம் என கூறி இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இருவரையும் காவல்துறையின் சமாதானப்படுத்தி அமைதி பேச்சுவார்த்தை அழைத்தனர். அப்போது அதிகாரிகள் கோவில் நிர்வாகத்திடம் கோவில் சாவியை கேட்டதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த கோவில் நிர்வாகத்தினர் நாமக்கல் வட்டாட்சியர் மற்றும் அவருடைய வாகனத்தை முற்றுகை செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்போது பரபரப்பான சூழல் காணப்பட்ட நிலையில் பூச்சித்திரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு இருதரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் எவ்வித அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.